பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும் என்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி சொன்னீங்களே, நடக்கலையே என்று எண்ணாதீர்கள். 26 தேர்தல் என்பது நமக்கான தேர்தல். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பொருள், எதற்கான கோட்வேர்ட், இவையெல்லாம் விரிவாக பேசப்படும். 200 இலக்கு அப்படிங்கிறார். எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைமை 200 இலக்கு சட்டமன்றத்துக்கு வைத்திருக்கிறதோ அதற்கு போட்டியாக 200 இலக்கு நமக்கு, நாமால தான் 200 அடைய முடியும் அப்படிங்கிறார். ஜனவரி மாதம் முதற்கொண்டு நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவேன் என்கிறார். இதை பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். 200 அதிமுக இலக்கு வைத்திருக்கிறது, எங்கள் திமுக மட்டும்தான் இலக்கு வைக்க முடியுமா? 200 நாங்களும் வைக்கணும் அப்படிங்கிறார். அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறார். எதற்கான கோட்வேர்டுன்னு நினைக்கிறீங்க? அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி. அதிமுக பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. பொதுக்குழு அல்ல, பொதுக்குழுன்றது அதிமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்து நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும். கீழ்மட்ட நிலையிலிருந்து ஒவ்வொரு நிலையிலிருந்தும் ஒருவர் 2 பேர் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதிமுக பொதுக்குழுவில் விஜயசேஷ மகாலில் நடந்த பொதுக்குழுவுக்கு போயிருக்கிறேன். அதாவது குறிப்பாக அதிமுக தோற்ற சமயத்தில் நடைபெறுகிற பொதுக்குழு ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும். நகர ஒன்றிய செயலாளர்களின் பிரதிநிதிகள் முதலில் பேச அழைக்கப்படுவார்கள். மாவட்ட செயலாளர்களில் இருந்து 2-3 பேர் பேச அழைக்கப்படுவார்கள். இப்போது நடைபெற்றிருப்பது பொதுக்கூட்டம். முன்னணி தலைவர்கள் பேசிய ஒரு பொதுக்கூட்டம். அது வெளியே நடந்திருந்தால் என்ன பேசுவார்களோ அதைத்தான் பேசியிருக்கிறார்கள். அங்கே கருத்துக்கள் எதுவும் கேட்கப்படவில்லை. செல்வி ஜெயலலிதா ஒரு காலத்திலே இதே அதிமுக பொதுக்குழுவிலே 2-3 இடங்களிலே பொட்டி வைத்து அந்த பொட்டியிலே தங்கள் கருத்துக்களை எழுதி போடலாம் என்று சொல்லி அந்த கருத்துக்களின் மீது நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். முன்னாடி மாவட்ட ரீதியாக ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்கு, அங்க ஃபீட்பேக் எடுத்திருக்கிறாங்க. அதோட கல்மினேஷன் தான் இல்ல. அந்த ஃபீட்பேக்கின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திரும்ப தவறான தகவல்களை அதிமுக பொதுச் செயலாளர் தந்து கொண்டிருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலிலே அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிட்டது, அப்போது வாங்கிய சதவீதம் என்ன? 2024 தேர்தலிலே எத்தனை இடங்களில் போட்டியிட்டது, அப்போது வாங்கிய சதவீதம் என்ன என்று ஒப்பிட்டு பேச வேண்டும். ஆகவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்து இருக்கிறது, 1% உயர்ந்து இருக்கிறது, திமுகவுக்கு 4% குறைந்து இருக்கிறது என்பதெல்லாம் பம்மாத்து கணக்கு என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏமாற்றக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை செய்து அதிமுகவில் எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை என்று துணிந்து பொய் கூறுகிறார் என்னுடைய இனிய நண்பர் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம். இதே திரு சி.வி. சண்முகம், திரு செங்கோட்டையன், திரு எஸ்.பி. வேலுமணி, நத்தன் விஸ்வநாதன் உட்படத்தான் 6 பேர் போய் அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணைப்பு தேவை என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். அந்த கருத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்தார். அப்போது திரு சி.வி. சண்முகம் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னபோது என்ன சொன்னார்? எல்லோரும் சேர்ந்துதானே பொதுக்குழுவில் இந்த முடிவை எடுத்தோம் என்று சொன்னபோது அதே பொதுக்குழுவை கூட்டி கருத்து கேளுங்கள் என்று கூறியவர் திரு சி.வி. சண்முகம். இது அச்சு ஊடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அதற்கு இன்று வரை திரு சி.வி. சண்முகம் மறுப்பு கூறவில்லை. இந்த பேச்சு அதற்கான மறுப்பு தானே? சலசலப்பு இல்ல, மாறுபட்ட கருத்து இல்ல. சலசலை இப்படி கூறுவது என்பது துணிந்து உண்மைக்கு மாறான தகவலை கூறி அதிமுக. ரமேஷ், இவ்வளவு நாள் நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? சி.வி. சண்முகம் உள்ள போய் வேற கருத்து வச்சாரு, எல்லாரும் சேரணும்னு சொன்னாரு, அவர் மறுக்கவே இல்லை பாத்தீங்களா அப்படின்னீங்க. அவரே தன் வாயால மறுத்த பிறகு நீங்க போய் இப்போது சலசலப்பு ஏற்படவில்லை என்கிறார். அதிமுகவில் எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை, நாங்கள் போய் சந்தித்ததாக கூறுவது பொய் என்று சொன்னார. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த போது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என்றுதானே சொல்லுகிறீர்கள். அதே பொதுக்குழு கருத்து கேட்போம் என்று அவர் சொன்னது உண்மை. அவர் ஒரு டிசென்டரா கருத்துக்கள்லாம் இந்த ஒரு தியரிஸ் எல்லாம் வைத்த பொழுது, நான் டிசென்டர் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையை வலுவாக ஏற்கிறேன் அப்படிங்கிறது தானே அவருடைய ரீட்ரேஷன். இது இருங்க, இந்த கூட்டத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவெடுக்கப்படாமல் யாரும் பேச அனுமதிக்கப்படாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஏன் கீழ்மட்ட நிர்வாகிகள் பேச அனுமதிப்பதில்லை? ஏன் மேடையில் இருக்கிற 7-8 பேர் பேசுகிறீர்கள்? அது என்ன பொதுக்கூட்டமா, பொதுக்குழுவா? பொதுக்குழு என்றால் ஆரோக்கியமான விவாதம் வேண்டாம். மற்ற கட்சிகளுடைய பொதுக்குழு எல்லாம் எப்படி நடக்குது? வேற மாதிரி நடக்குதா?
திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் கால பொதுக்குழுவில் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு செஞ்சி ராமச்சந்திரன் கலைஞரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் தொடர்ந்து பேசட்டும் என்று மாறன் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட பொதுக்குழுக்களுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன். இப்போது நடைபெறுவது பொதுக்கூட்டம், பொதுக்குழு அல்ல. ஒன்று. இரண்டாவது, திரு கே.பி. முனுசாமி சொல்கிறார், கடன் வாங்கியாவது நிர்வாகிகள், ஏன் முன்னாள் அமைச்சர்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? இரண்டாவது, நாடாளுமன்ற தேர்தலை இப்படித்தான் சொன்னோம் என்று பொதுச் செயலாளரை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உடனே உங்கள் மனதில் தோன்றலாம், வலுவான கூட்டணி வரும், இப்படித்தான் பொதுச் செயலாளர் சொன்னார். ஏனென்றால் நீங்கள் சொன்னீர்கள், நம்பிக்கை கூட்டினீர்கள், யாரும் வரவில்லை. ஜெயக்குமார் வாரந்தோறும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிக் கொண்டிருந்தார், வலிமையான கூட்டணி வரப்போகிறது என்று நாடாளுமன்ற தேர்தலில். யாரும் வரவில்லை. இப்போது எதிர்பார்க்கிற கூட்டணி வரும் என்கிறார். யார் வருவார்கள்? காங்கிரஸ் திமுக வரப்போகிறது என்று இதே ஜெயக்குமார் சொன்னார். பொறுத்திருந்து அத்தனை பேர் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணின்னு அழுத்தி சொல்றாரு. ஒருவேளை விஜய மீன் பண்ணி சொல்றாரோ, அல்ல அந்த பொருள் வரட்டும்னு நினைச்சு சொல்றாரோ? விஜய் கட்சியினுடைய அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர்கள் விஜய் தான் முதலமைச்சர், அதை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்கிறார்கள். அதே போல விஜய் என்ன சொன்னார்? நம்மோடு சிலர் சேருவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் பங்கு பெற வேண்டும் அல்லவா என்று ராகம் போட்டு சொன்னார்ல. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களாம் அதுல பங்களிச்சிருக்கிறீங்க. 2011 அதிமுக விஜயகாந்த் கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு தரப்பும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலால உருவானாங்கல்ல கூட்டணியா. விஜயகாந்த் அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேப்டன் தான் முதலமைச்சர் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா? சரியான கேள்வி. திரு விஜயகாந்த் அதற்கு முன் தேர்தலில் கையை சுட்டுக் கொள்வதை போல தோல்வியடைந்தார். அதன் காரணமாக கூட்டணி அவசியம் என்கிற நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் விஜய் அப்படி இல்ல. இப்போதுதான் முதல் தேர்தலை சந்திக்க போகிறார். தனக்கு மகத்தான மக்கள் செல்வாக்கு இருப்பதாக அவர் மட்டுமல்ல, அவரது நிர்வாகிகளும் திடமாக நம்புகிறார்கள். நீங்கள் அதிமுக தலைமை ஏற்று கூட்டணிக்கு என்று போவார்கள் என்று நான் கருதவில்லை. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு என்பது முதல் நிபந்தனையாக இருக்கும். ஆகவே இது அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி கூறிய இன்னொரு கருத்தும் விந்தையாக இருந்தது. 2016 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக. யார் இந்த வெற்றியை கண்டார்கள்? அதை சொல்ல வேண்டும். செல்வி ஜெயலலிதா என்கிற மகத்தான ஆளுமை, அவரோடு ஒப்பிட முடியுமா? உங்களை அவரோடு ஒப்பிட முடியுமா? 10ல் ஒரு பங்கு இருப்பீர்களா நீங்கள்? 100ல் ஒரு பங்கு கூட இருக்க மாட்டீர்கள். ஆகவே செல்வி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லாத அதிமுக 2016 நாம் வெற்றி கண்டோம், அதை மறவாதீர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கடன் வாங்கியாவது செலவு செய்யுங்கள் என்கிற நிலைமையெல்லாம் யாரும் இல்லை. ஆகவே வலுவான கூட்டணி அமைந்தால் போட்டியிட முன் வருவார்கள், இல்லாவிட்டால் போட்டியிடுவதற்கே வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை. நன்றி திரு ரமேஷ். 200 இலக்கு அதிமுக தனக்கு வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் போலவே அத்தனை பேரும் எதிர்பார்க்கக்கூடிய வலுவான கூட்டணி அமையும் என்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கடுமையாக திமுக அரசை குற்றஞ்சாட்டியும் குறை கூறியும் அவர் பேசிய பேச்சை கேட்டோம்.